திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளைக் கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய 6ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் 12 திருமுறை ஆசிரியர்கள் 27 பேரின் துதியும், அதன் பிறகு திருக்கதவம் திறப்பித்தலும் திருப்பள்ளி எழுச்சியும் பாடி துவங்குவதை ஒரு முறையாக வைத்துக் கொண்டுள்ளோம். அந்த வகையிலே 27 திருமுறை ஆசிரியர்களின் துதி. திருச்சிற்றம்பலம். அஜயம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க. வணக்கம் ஐயா. சிவாயம். நால்வர் பெருமக்கள் துதி. புதியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிடப்பில் அனந்தபிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. திருஞான சம்பந்தர் நாவரச சுந்தர திருவாதூர் மற்றை, திருமாளிகை தேவ சேந்தனார் கரூர் தெல்ல பூந்துருத்தி நம்பி. மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காலை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு ஓங்கும் அதிராடிகளார். திருமேவு பட்டினத்து அதைகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் ஒரு சமய முதசைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் என்றால் தான் திருவருளும் எனவும் கூடே. திருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைய வானவர் போல் சேர்ந்தாரன்றே. செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருக்கதவம் திறப்பதற்கான பாடல் பட்டம்மாள் படிங்க. சரசி அம்மாள் திருப்பள்ளி எழுச்சி 9வது பாட்டு. சிவாயம். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. சிவாய நம. சிற்றம்பலம். நம சிவாய.
திருப்பள்ளி. விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா விழு பொருளே உன் தொழும்படியோங்கள் அன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வன் திரு பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரும் தேனே கடல் அமுதே கரும்பே பெரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநறிய தமிழோசையில 224வது நாளாக 6ஆம் திருமுறை. நடராஜா இருக்காங்களா? நடராஜா இருக்காரா? இல்ல ஐயா சொல்லுங்க ஐயா. சிவாயனமே 22ஆம் தேதியில இருந்து நம்ம 6ஆம் திருமுறை பாராயணம் பண்றியா? ஆனா வந்த பதிவுலாம் பார்த்தா 5ஆம் திருமுறை போட்டுருதியா? ஆமாங்க ஐயா. அது நான் அந்த மேல கரெக்ட் பண்ணிடுறேங்க ஐயா. சிவபெருமானே நேற்று நைட்டு பார்த்தேன், சொல்லன்றதான். ஆமாங்க ஐயா. நான் அது கவலைக்குறைவு அப்படியே நான் எடிட் பண்ணாம போட்டுட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி மாத்திடுறேங்க ஐயா. சிவாயனமே சிவாயனம் சிவாயனம் 22 மாத்திரம். நேற்று நைட்டு தான் பார்த்தேன், அதனால தான். சரிங்களா? இன்னைக்கு 5வது நாளாக 6ஆம் திருமுறை. ஆமாங்க ஐயா. வந்துருக்குது, அதனால்தான். வாழ்க வாழ்க. நன்றி நன்றிங்க ஐயா. 11வது திருப்பதிகம் திருப்புன்கூரும் திருநீடூரும். 2 தலத்தலையும் ஒன்னா வச்சு அப்பர் பெருமான் பாடி இருக்கிறார். திருத்தாண்டகம் பொதுப்பெண்ணாக எந்த நேரமும் அரிகாம்பதி ராகத்திலே பாடத்தக்கது. காவிரி வடகரையிலே 20 மற்றும் 21வது தலமாக இது அமைந்திருக்கிறது. திருப்புன்கூர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தென்மேற்கே உள்ளது. இங்கே பெருமான் சிவலோகநாதரும் சொக்கநாயகி. அதுக்கப்புறம் திருநீடூர் பத்தி எழுதல, நான் மறந்துட்டுக்கிறேன். அது அப்புறம் எடுக்கலாம் இல்லையா? திருநீடூர்ல அருட்சோமநாதர் வேயிரு தோழி பக்கத்திலே இருக்காது. அந்த திருப்பன்கூர் பக்கத்துல திருநீடூர், அடுத்தடுத்த தலங்கள். இங்கே உள்ள இதற்கான பெரிய புராண படம் 189 ஆண்ட அரசு எழுந்தருள். 189யா? சரி சரி. ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிரஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார். அவரும் விடை கொண்டிப்பால் வேதநாயகர் விரும்பும் பதிகள் ஆன நீண்ட கருப்பரியலூர் புன்கூர் நீடூர் நீடு திரு குறுக்கை திருநின்றியூரும் காண்தகைய நனிப்பள்ளி முதலாய் நன்னி கண்ணுதலார் கடல் தொழுது கலந்து செல்லார். ஞான சம்பந்த பெருமானை முதலாக சீர்காழியை சந்தித்த பிறகு திருக்கொலக்காவை வணங்கி விடை பெற்று கொண்டு அந்த காவிரி வடகரையில உள்ள தலங்களை எல்லாம் தரிசிக்கிறார். அதுலதான் திருப்புன்கூரும் திருநீடூரும். இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல புல்லிருக்கு அந்த கோயிலுக்கு தென்மேற்கே திருப்புன்கூரும் தெற்கே திருநீடூரும் இருக்கிறது என்று சொல்வார்கள். இங்கே திருநீடூருக்கு பெருமான் அருட்சோமநாதரும் வேயிரு தோழையம்மையும், இங்க திருப்புன்கூரிலே சிவலோகநாதரும் சொக்கநாயகி. வாழ்க வாழ்க. முதல் பாடல். பிறவாதே தோன்றிய பெருமான் தன்னை பேணாதார் அவர் தம்மை பேணாதானே துறவாதே கட்டறுத்த சோதியானை தூநெறிக்கு தூநெறியாய் நின்றான் தன்னை திறமாய
திசையும் தானேயாகி திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறமாம் ஒளியானை நீடூரானை நீதனேன் என்னே நான் நிலையவாரே நீதனேன் என்னே நான் நிலையாவாரே. பெருமானை நாள்தோறும் நினைக்க வேண்டும், இப்படி நினையாமல் இருக்கிறேனே என்று வருந்தி பாடிய பாடல் திருப்புன்குரில் இருக்கிற சிவலோகநாதன் திருநீடூரிலே அருட்சோபநாதர் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது ஸ்ரீதேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். பின்தானும் முந்தானும் மானான் தன்னை பித்தர்க்கு பித்தனாய் நின்றான் தன்னை நன்றாங்கறிந்தவர்க்கும் தானேயாகி நல்வினையும் தீவினையும் ஆனான் தன்னை சென்றோங்கி விண்ணிலவும் தீயானானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நின்றாய நீடூர் நீலாவினானை நீதனின் நான் இணையாவாரே நீதனே நான் இணையாவாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடியார்க்கு அடியேன் என்ற மாதிரி அடியவரை பித்தர் என்று சொல்லுவதிலும் ஒரு மரபு. இவன் எப்ப பார்த்தாலும் பித்து போய் படுத்தி தெரியான், சிவன் கோவிலுக்காக சுத்தி இருக்கிறான், அவன் ஒரு பித்தன் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அந்த வகையில அடியார்க்கு அடியன் மாதிரி பித்தர்க்கு பித்தனாய் நிற்கிறான் யாரு? அந்த சிவலோகநாதன் என்று சொல்ற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்மை. மூணாவது பாட்டு வாங்க நடராஜையா வாங்க. திருச்சிற்றம்பலம். இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்னை இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்னை இனிய நினையாதார்க்கு இன்னாதானை வல்லானை வல்லடைந்தார் கருளும் வண்ணம் மாட்டாதார் எத்திரத்தும் மாட்டாதானை செல்லாத செந்நெறிக்கே செல்விப்பானே திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நெல்லால் விளைகழனி நீடோரானே நீதனேன் என்னே நான் நினையவாரே நெல்லால் விளைகழனி நீடோரானே நீதனேன் என்னே நான் நினையாவாரே. பெருமான் எப்படி இருக்கிறான்? விளை கடனிலே இருக்கிற நெல்லாக இருக்கிறான்னு சொல்றார். நெல்லால் விளைகழனி நெடூரானை நீதானேன் என்னே நான் நினையாவாரே. விவசாயம் செய்தா விவசாயத்தை நெல்லாக அவன் இருக்கிறான். சில பேர் பெருமான் இருக்கிறான் இல்லையானா அதெல்லாம் கிடையாது, இயற்கை தான் தெய்வம். இயற்கைக்கு மேல ஒண்ணும் இல்லை, கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னா நீ எதை இயற்கைன்னு சொல்லியோ அதுதான் கடவுள். அதனால இல்லானை எவ்விடத்தும் உள்ளான் தன்னை. நீ எங்க இருக்க இல்ல கடவுள் இல்ல இயற்கைன்னு சொல்லியோ அந்த இயற்கையாக அவன் இருக்கிறான். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி. அது ரொம்ப சுலபமா இந்த இடத்த சொல்லி காட்டாரு. நீ விளையிற நெல்லா கூட அவன் இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி நல்லால் விளைகடனி நீடூரானை நீதானே என்னே நான் நினையாவாய். வாழ்க வாழ்க வாழ்க. தலைஞானம் தந்தாமே அப்பா நமச்சிவாயம். எத்தனாவது பதிகம் என்ன பண்ணுப்பா? திருத்தாண்டக 6ஆம் திருமுறை ஃபுல்லா திருத்தாண்டக தான் படிக்கிற காலை நேரத்துல. இப்ப நம்ம 15 திருநீடூரும் திருப்பன்கூரும் திருநீடூர் 6-11 6-11 6ஆம் திருமுறை 11ஆம் பதிகம். இப்ப நம்ம சரிப்பா மற்ற படிக்க மற்றும் அடையாள படிக்க சொல்லுப்பா. சரி அடியேன் படிக்கிறேன். சிவா
கலைஞானம் கல்லாமே கற்பித்தானை கடுநரகம் சாராமே காப்பான் தன்னை பலவாய வேடங்கள் தானே ஆகி பணிவார்க்கு அங்கே பற்றானானை சிலையால் புறம் எரித்த தீ ஆடியை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிலையார் மணி மாட நீடூரானை நீதனேன் என்னே நான் நினையாவாரே. தலைஞானம் இல்லாமே கல்லாமே கற்பித்தானே. தொழில்நுட்பங்கள் எல்லாம் இறைவனே நமக்கு கற்பிக்கிறார், உள்ளிருந்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொன்ன மாதிரி அமைந்த பாடு. வாழ்க வாழ்க. நோக்காதே எவ்வளவும் நோக்கிறானே. படிக்கிறேன். நோக்காதே எவ்வளவும் நோக்கினானை நுணுங்காதே யாது ஒன்றும் நுணுங்கினானை ஆக்காதே யாது ஒன்றும் ஆக்கினானை அணுகாதார் அவர் தம்மை அணுகாதன்னை தேக்காதே தென்கடல் நஞ்சு உண்டான் தன்னை திருப்பூன்கூர் மேவிய சிவலோகனை நீக்காத பேரொளி சேர் நீடூரானை நீதானே என்னை நான் நினையவாரே. நீதானே என்னை நான் நினையவாரே. திருச்சிற்றம்பலம். நீதானேன் என்னே நான் நினையாவாரே. பெருமான் நினைக்கிறேன்னா நான் கீழ்பட்டவனா இருக்கிறேன். பெருமானை நினைத்தால் அப்ப மேல்பட்டவன் என்ற பொருள் தானாக விளங்குகிற மாதிரி அமைந்த தலைப்பை அமைத்திருக்கிறார். இதுல நோக்காதே எவ்வளவும் நோக்குதல் என்பது பெருமானுடைய உருவம். அது ஸ்தூலம்னு சொல்லுவாங்க. நுணுகுதல் என்பது அவன் சூக்ம உருவம், அது அருவம்னு சொல்லுவாங்க. உருவமும் அருவம். வாழ்க வாழ்க. அடுத்து பூனாலா பூனானை. கணபதி படிக்கிறாங்களா? தர்ஷன் வரீங்களா? தர்ஷன் வர்றா? கணபதி அடுத்த பாட்டு பாடுறேன் ஐயா. பாடுறீங்களா? பட்டம்மாள் வாங்க, பட்டம்மாள் வாங்க. அடுத்து தர்ஷன், அதுக்கப்புறம் கணபதியா. சிவாய் நமங்கய்யா. சிவாய் நமங்கய்யா. பூடலா பூனானை பூசா சார்ந்த முடையானை முடைநாரும் புன்கலத்தில் ஊனால ஊனானை ஒருவர் காணா உத்தமனை ஒளி திகழும் மேனியானை சேனாலும் செழும்பவள குன்றொப்பானை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீநூலா மலர்கழனி நீடூரானை நீதனே நின்னே நான் நினையவாரே. நீதனே என்னே நான் நினையவாரே. சிவாய் நம. நீதனேன் என்னே நான் நினையாவாரே. எங்கேயா நான் காலையில கழனி போய் வேலை செய்தா சரியாதியா, கடவுளா இருக்குது நேரமே இல்லையான்னு சொல்றோம். நீ போற கழனிதாயா கடவுள்னு அப்பர் சாமி சொல்றார். நெணுமா மலர்கழனி நெடூரானே. மலர் என்பது குளிர்ச்சியின் அடையாளம். கழனி என்பது பூமியில தண்ணி ஊதாதான் குளிரும், குளிர்ந்தாதான் அதனுடைய பலனை தரும். அதனால அந்த கழனியே கடவுள் கருதுதல் என்பதற்கு அடையாளமாக நீடூளா மயற்கழனி நீடூரானை நீதனேன் என்னே நான் நினையாவாரே. நீ கடவுளை தொழலாம், இல்ல கழனியை தொழலாம். கழனியை தொழுதாலும் அதுவும் கடவுள்தான் என்று சொல்கிற அப்பர் பாடல். வாழ்க வாழ்க. உரையார் பொருளுக்கு உரப்பிலான். உரையர் பொருளுக்குள் பிலானை ஒழியாமே எவ்வுயிர் மானாண்டனை உரைப்பாய் கண்மாழான் தாடா தானே புதியனவு மாய் மிகவும் பழையான் ரன்னை திரையார் புனல் சேர் மகுட தானே திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நிறையார் மணிமாட நீடுரானை
நான் நினையாவாரே. திருச்சிற்றம்பலம். நீதானே என்னே நான் நினையாவாரே உரையார் பொருளுக்கு உலப்பிலானே. நம்ம அந்த பாடுற பாட்டினுடைய உரையாக இருக்கிறான், அந்த உரைக்கு பொருளாகவும் அவனே இருக்கிறான் என்று சொல்கிற வகையில சொல்லும் பொருளும் ஆனார்தாமே என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு கூரரவத்தனையானம். கணபதியா வாங்க. அப்பா எனக்கு எடுக்க கைகள் ஆகலப்பா. 6வதுல பண்ணப்பா. ஆமா, திருத்தாண்டகம் 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறை 6ஆம் திருமுறையில 11வது பதிகம். 11. சரி சரி சிவா சிவா. இப்ப நம்ம படிக்க வேண்டியது 8வது பாட்டு கூரரவத்து அணையானம். 8வது பாட்டு 6, 11, 8 திருத்தாண்டகம். சரஸ்வதி அம்மா வாங்க. அடுத்தது ஐயா கணபதியா. பாருங்க பாருங்க. அடுத்த பாட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 9வது பாட்டு எடுத்து வச்சுக்கலாம். சிவாய. கூரரவத்தனையானும் குளியான் குளிர்தன் பொய்கை மலரவனும் கூடிச் சென்றறிய மாட்டார். ஆரருவர் தன்மை அறிவார் தேவ அறிவோம் என்பார்க்கெல்லாம் அறியலாக. சீரரவர் கழலானை நிழலா சோலை திருப்புன்கூர் மேவிய சிவலோகனை நீரரவர் தன்கழனி நீடூரானை நீதானே நன்னே நான் நினையாதாரே. கூரரவத்து அணையானும் குளிர்தன் பொய்கை மலரவனும் கூடி நின்று சென்று அறியமாட்டார். கூரரவம் என்பது அந்த இதுல ஆதிசேடன்னு சொல்லுவாங்க. அந்த ஆதிசேடனுக்கு பாம்பு, அந்த பாம்பின் மேலே படுத்திருக்கிற திருமால். அந்த திருமால் என்ன பண்ணுவான், அவன் எனது என்ற செருக்கு, செல்வத்தின் லட்சுமியினுடைய கணவன், செல்வத்தின் அடையாளம் எனது என்ற செருக்குடையவன். அதனாலே அவன் பெருமானை அறிய மாட்டான். ஆக யான் என்ற செருக்கும் எனது என்ற செருக்கும் இருந்தால் பெருமானை அறியலாது என்ற வகையில அறிவுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கையெல்லாம் நெய்பாய. கணபதியா வாங்க. சிவாதிக்கு தமிழம் அடியார் பெருமக்கள் நன்றி. அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் காஞ்சன சமர்த்தாமி. அடியார் பெருமக்கள் நானாவித பரிமாண மந்திர சுந்தர பத்மாஞ்சலி சமர்த்தாமி. சிவாயன ரூபதீப நிராஞ்சன சமர்த்தாமி. சிவா சிவா. திருச்சிதம்பரம். கையெல்லாம் நெய்யாகைகளத்தே கிட்ட கால் நிவந்து நின்றும் கையர் சொன்ன பொய்யெல்லாம் மையென்று கருதி தொக்கு கொள்ளுவார் அப்பாதுய போந்தேன் கையெல்லாம் பெருங்கமல பழவேலி திருப்பெண்கூர் மேவிய சிவலோகனை நெய்தல்லால் உணர்ப்பை படப்பை நூறானை இதனே நான் நினையாவாரே. திருப்பெண்கூர் மேவிய சிவலோகநாதன் நெய்தல்வாய் படப்பை நேடு ராணை இதனே நான் நினைக்கிறியாவாரே. நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம். கையெல்லாம் நெய்பாய கழுத்தே கிட்ட கால் நிமிர்த்து நின்று உண்ணும் கையர் சொன்ன பொய்யலாம் மெய்யென்று கருதிப்புக்கு உள்ளுவரால் அகப்பட்டு உயப்பொந்தேன்.
சமணத்துல இருந்து அங்க இருந்து அந்த அனுபவத்தை எல்லாம் அப்படியே பிழிந்து தர மாதிரி இந்த பாட்டு. அவர்கள் உண்பதிலேயே குறியா இருக்கிறார்கள், கையில நெய் சோறு உண்டு பழகி விட்டார்கள். அதனால அந்த கைய என்ன பண்ணாங்க, கழுத்துக்கு மேல தூக்க மாட்டாங்க, தூக்குறா நெய் கீழே ஒழிஞ்சிடும் அப்படின்னு அப்படியே அந்த நெய் சோறு உண்பதிலேயே குறியா இருப்பார்கள். ஆனால் பெருமானை நினைக்க மாட்டார்கள். அங்க போய் நான் மாட்டிக்கிட்டேன்பா அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை புரிந்து தருகிற மாதிரி பாடல். வாழ்க வாழ்க. இகழுமாறு எங்கனே ஏழை நெஞ்சே. ஐயா, நெய்தல் வாய் புகழ் படப்பை. நெய்தல் என்பது நெய்தல் நிலம், கடல் படப்பை. ஆமா, படப்பை என்பது வயல் நிலம், வயல்கள் சார்ந்த வயலும் வயல் சார்ந்த மருத நிலம்னு சொல்லுவோம் இல்லையா, நெய்தல். அதுதான் 4 வகை நிலத்துல அந்த நெய்தல் நிலமும் படப்பை. நெய்தல் என்பது கடற்கரை ஒட்டது, அது மடப்பை என்பது வயலும் வயல் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, இலக்கண வகை. நன்றி நன்றி. வாழப்பாடி சித்ரா. சீர்காழியில அந்த கடற்கரை கிட்ட இருந்ததுனால சீர்காழில இருந்து அது வைத்தீஸ்வரன் கோயில் போய் அந்த பக்கம் திருப்பூர் போதெல்லாம் அது கடற்கரை போதான அது நெய்தல்னு சொல்றது. பக்கத்துல நீண்டூர் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் தெற்கு இருந்ததுனால அது வந்து வயல்கள் நிறைந்த இடம், மருத நிலம். அதனால நெய்தல் வாய் படப்பை நீடூர் ஆணைன்னு சொல்றாரு. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறங்க ஐயா. திருச்சிட்டம்பலம். இகழுமாறெங்கனே ஏழை நெஞ்சே, இகழாது பரந்தொன்றாய் நின்றான் தன்னை, நகழ மால்வரை கீழிட்டர கற்கோனை, நலனளித்து நன்கருளி செய்தான் தன்னை, திகழுமாமதகரியின் உரிவை போர்த்தானை, திருப்பூன் கூர்மேவிய சிவலோகனை, நிகழுமாவல்லானை நீடூரானை, நீதனென்னே நான் நினையவாரே, நீதனென்னே நான் நினையவாரே. நன்றிங்கய்யா. இந்த பாடல்கள கடைசி வரை நீதானே என்னேனா நினையாவாரே, அந்த எழுத்தை வந்து சேர்த்து போட்டதுனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. அதனால வந்து நீதானே என்னேனா நினையா, நீதானா நான் கடையவனா இருக்கிறேன், பெருமானை வணங்குவனால கடையனா இருக்கிறேன், ஆனால் கடவுளை வணங்கினால் மேலானவனாக மாறலாம் என்ற வகையிலே இகழுமாறு எங்கனே நெஞ்சனே நகழால் வரை கீழ்ட்டு அடக்கற்கோனை. நகழ் என்பது துன்பம். திருமலையை வந்து நகர்த்தி வச்சுட்டு நம்ம பாடுக போலான்ற இன்பத்தை நோக்கி போய் அந்த துன்பத்திலே அகப்பட்டான். அதனாலே பெருமானுடைய இது அடிமைக்கு ஆட்பட்டான். அப்பெருமான் அவனை அழிக்க நினைக்கவில்லை, அவனுக்கு அருள் செய்யவே நினைத்தார் என்ற வகையில ராவணன் பற்றிய செய்திகளை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க அந்த சொல்லி அடுத்தது 12ஆம் பதிகம் 6ஆம் திருமுறையிலே 12வது பதிகம் திருக்கழிப்பாலை. திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக எந்த நேரமும் அரிகாம்பு ராகத்திலே பாடக்கூடியது. இந்த தலம் காவினுடைய வடகரையிலே சிதம்பரம் சிவபுரிக்கு தெற்கே உள்ளது. பெருமான் பால்வண்ணநாதர், அம்பாள் வந்து வேதநாயகி. இங்க இருக்கிற இதற்கான பெரிய புராண பாடல் திருநகராவதா 173 சினவிட ஏறு வகை தருளும். 173யா? நன்றி நன்றி. சினவிட ஏறு உகைத்தேரும் மணவாள நம்பிகழல் சென்று தாழ்ந்து, வனபவள வாய்த்திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாள் என்று, அணைய திருப்பதிகமுடன் அன்பு உருவன் தமிழ் பாடி அங்கு வைகி, இணைவழியார் தமை போற்றி நீடு திருப்புலியூரை நினைந்து மீழ்வார். திருக்கழிப்பாலையிலே போய் வனபவள வாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றான் ஒரு பதிக பாண்டார். அது 4ஆம் தரம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பின்னும் பெருமானை வணங்கி பாட வேண்டிய தமிழாக அன்புருவா தமிழ் பாடி என்று சொல்லி இந்த திருத்தாண்டகத்தை
அன்புரு தமிழாக பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். சிற்றம்பலம் ஊனொடுத்து 9 வாசல் வைத்து ஒள்ளெலும்பு தூணா உரோமம் மேய்த்து தாமெடுத்து கூரை தவிர போவார் தயக்கம் பல படைத்தார் தாமரையினார் கானெடுத்து மாமயில்கள் ஆளும் சோலை கழிப்பாலை மேய கபாலப்பனார் வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் பழி வந்தார் கௌவழியே போது நாமே வானிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் பழி வைத்தார் கௌவழியே போது நாமே. இந்த பதிகத்தை படிச்சா வானுலகம் அடையலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். இதை நம்ம உடம்பை எப்படி அமைத்திருக்கிறான்னு ஹியூமன் அனாட்டமியை சொல்ற பாட்டுன்னு சொல்லுவாங்க. ஊனுடுத்து 9 வாசல் ஒள்ளெலும்பு தூணா உரோமம் மேய்ந்து. அப்ப இங்கிலீஷ்காரன் அவங்க அதெல்லாம் கத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த உடம்பை எப்படி படைத்திருக்கிறான் அப்படின்னு ஹியூமன் அனாட்டமியை சொன்ன பாட்டுன்னு சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. முறையார்ந்த மும்மதிலும். தனலட்சுமி அவங்க தனலட்சுமி அம்மா. முறையார்ந்த மும்மதிலும் பொடியா சற்று முன்னாமாய் பின்னோமாய் முக்கண் நந்தை பிறையார்ந்த கடைமுடி பேர் பாம்பு தங்கை பிணக்கம் தீத்துடன் வைத்தார் பெரிய நஞ்சு கரையார்ந்த மிடற்றடங்க கண்ட எந்தை கழிப்பாலை மேய கபாலப்பனார் மறையார்ந்த வாய்மொழியான் மாய யாக்கை வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே மறையார்ந்த வாய்மொழியான் மாய யாக்கை வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். மறையார்ந்த வாய்மொழியாள் மாயா யாக்கை வழி வைத்தார் கவ்வழியே போது நாமே என்று சித்தாந்த கருத்தை சொல்கிற பாடல். மறையார்ந்த வாய்மொழியான மறையாய அஞ்சலத்தை ஓதுகிற பெருமான் மாயாத அணுவிளக்கு வாயிலாக இந்த உலகையும் உடம்பையும் படைத்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நெளி உண்டா கருதாதே நிமலந்தன். பத்மாவதி அம்மா வாங்க. நன்றி ஐயா. நெளிவுண்டாக கருதாதே நிமலன் தன்னை நினை மீன்கள் நீத்தலும் நேரிழையாலாயா ஒளிவண்டார் கருங்குழலி உமையால் தன்னை ஒருவாக தமந்தடியார் உள்கி ஏத்த களிவண்டார் கரும்பொழில் சொல் காண்டல் வேலி கழிப்பாலே மேய கபால அப்பனார் வழி உண்டு ஆர்மாய குரம்பை நீக வழி வைத்தார் அவ்வழியே போதும் நாமே வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். உயிர்கள் எல்லாம் காரிட்ட ஆணவ கருவறையிலே இருக்கிறது. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்பதற்காக பெருமானம் என்றால் மாயா தனுவிளக்கு கொண்டு இந்த உயிருக்கு உடலை படைக்கிறான். அந்த உடலுக்கான உயிரை படைக்கிறான் என்பதைத்தான் அவர் வழிவண்டார் மாயக்குரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே பொதுநாம் என்று சித்தாந்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஒடினாறு மேனியரு பூதிப்பை. நித்திலா அம்மா வாங்க. பொடினாறு மேனியர் பூதிப்பையர் புலித்தோழர் பொங்கரவர் பூண நூலர் அடினாறு கமலத்தார் ஆரூராதி ஆனஞ்சு மாடுமா திரையினாதாங் கடினாறு பூஞ்சோலை கமழ்ந்து நாரும் களிப்பாலை மேய கபாலப்பானார்
மடினாறு மேனியும் மாயம் நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. பெருமான் எப்படி இருக்கிறான்? ஆதிரையனாக இருக்கிறான். ஆனஞ்சுமாடும் ஆதிரையினார் தான் இருக்கிற நட்சத்திரத்திலே பெரிய நட்சத்திரம் ஆதிரை நட்சத்திரம். அந்த நாளிலே பெருமானை ஆனஞ்சு ஆகிய ஆன்மாக்கள் அஞ்செடுத்து ஓதி வழிபட வேண்டும் என்ற வகையிலே ஆனஞ்சுமாடும் ஆதிரையினார் தான் என்று சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து விண்ணானாய் விண்ணவர்கள் விரும்பிவர். பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாயனமை. விண்ணானாய் விண்ணவர்கள் விரும்பி வந்து வேதத்தாய் கீதத்தாய் விரவி எங்கும் எண்ணானாய் எழுத்து ஆனாய் கடல் ஏழானாய் இறையானாய் எம் இறையே என்று நிற்கும் கண்ணானாய் காரானாய் பாரும் மானாய் கழிப்பாலையுள் உறையும் கபாலப்பனார் மண்ணாய மாய புறம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. மண்ணாய மாய புறம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இந்த மாயா தனுவிளக்கின் மூலமாக இந்த உலகையும் உடம்பையும் படைத்தான். அப்படி உலக படைக்கிற போது அவனால முதல்ல மண்ணுல இருந்து ஆரம்பிப்பாங்க. ஐயா இது சிவனேச ஐயா அந்த இதை போட்டு காட்டான், உண்மை விளக்குல போட்டு காட்டாங்க, சார்ட் போட்டு காட்டாங்க. தத்துவங்கள்ல முதல் தத்துவம் இது மண் தத்துவம் தான். அதனால மண்ணாய மாய குரம்பை, அந்த மண்ணில இருந்தா நிலம் நீர் தீ காற்று ஆகாசம் வருகிறது. அதிலிருந்துதான் இந்த உடம்பாகிய இதுல மெய்வாய் கண்மூக்கு செவி வருகிறது. அதே மூலமாக நம்ம ஐம்பலன்களை அனுபவிக்கிறோம். இந்த குரம்பை நீங்க வேண்டுமானால் பெருமானுடைய அஞ்செழுத்தை ஓதினால்தான் முயலாம். இல்லைன்னா மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்பட வேண்டும் என்ற அந்த சிவஞான செய்தியை சொல்கிற பாடலாக மண்ணாய மாய குரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே பொதுநாமே. அவனே ஐம்பூதங்களையும் படைத்தான், அவனே ஐந்தெழுத்தையும் படைத்தான். நீ ஐம்பூதங்களிலேயே என் நாட்டமாக இருந்தால் மண்ணிலே பிறந்து மண்ணாவதற்கு ஒருப்படலாம். அந்த ஐந்தெழுத்தில் இருந்தால் அதிலே அந்த மாய குரம்பை நீங்கி இரவாத இன்ப அன்பு பெறலாம் என்ற சிவஞான செய்திகளை எல்லாம் அப்படியே சுருக்கி சொல்கிற பாடலாக மண்ணாய மாய குரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போது நாமே. இதுக்கான விளக்கங்கள்லாம் சிவனேசையா சிவஞான போத கிளாஸ்ல அந்த சித்தாந்த கிளாஸ்ல சொல்லுவாங்க. தொடர்ந்து கேட்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. விண்ணப்ப விச்சாதரர்கள் ஏற்ற சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். விண்ணப்ப விச்சாதரர்கள் ஏத்த விரிகதிரோன் எரிசுடரான் விண்ணோமாகி பன்னப்பன் பத்தர் மனத்தொழியும் பசுபதி பாசுபதந்தசமூர்த்தி கண்ணப்பன் கண்ணப்ப கண்டுகந்தார் கண்ணப்ப கண்டுகந்தார் கைப்பாலை மேயக பாலம் அப்பனார் வண்ண பிணி மாய யாக்கை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. வண்ண பிணி மாய யாக்கை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. கண்ணப்பன் கண்ணப்ப கண்டு உகந்தார் என்பது பெருமானுக்கு இந்த நம்முடைய உடம்பையே அர்ப்பணித்தார். பெருமான் கண்ணில் விழுதுனா ஊனுக்கு ஊன் சொல்லி தன்னுடைய கண்ணையை எடுத்து அப்பினார். அதை கண்டு உகந்தார். அவனை என்ன பண்ணாரு, தன்னுடைய வலப்பக்கத்திலே இருத்தி கொண்டார் என்ற செய்தியை நினைவுபடுத்துகிற அடியார்களை எல்லாம் சிறப்பை நினைவுபடுத்துகிற பாடலாக கண்ணப்பனை காட்டுகிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பு. வாழ்க வாழ்க. அடுத்து பிணம்பில்கு பீரற் கொடும்பை புறம்பை. சங்கர் ஐயா வாங்க. சங்கர்.
பிணம் புல்கு பீரல் குரம்பை மெய்யா, பிணம் புல்கு பீரல் குரம்பை மெய்யாய் வேதப்படுகின்ற வேதை நீர்கால் நினம்புல்கு சூழத்தார் நீலகண்டர் என் தோழர் என் நிறைந்த குணத்தினாலே கணம்புள்ளன் கருத்துகந்தார் காஞ்சி உள்ளார் கழிப்பாலை மேய கபால அப்பனார் மண் புல்கு மாயை குரம்பை நீங்க வழி வைத்தாக்கு அவ்வழியே போதும் நாமே, வழி வைத்தாக்கு அவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். எண்ணிறைந்த குணத்தாலே கணம்புள்ளன் கருத்துகந்தார். போன பாட்டுல கண்ணப்பனாரு கண்ணப்பன்னு சொன்னவாரு. இந்த பாட்டுல கணம்புள்ளர் என்ன பண்ணாரு, அந்த பெருமானுக்கு விளக்கரிக்க கணம்புல்லை கொண்டு வந்தார். அது கிடைக்காத போது தன்னுடைய முடியையே புல்லாக நினைத்து எரித்தார். அதனால இந்த உடம்பு என்பது அவனுக்கு அர்ப்பணிக்க கூடியது என்பதை சொல்ற செய்தியாக கணம்புள்ளனாய் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. இயல்பாய ஈசன் எந்தை தந்தை. மல்லிகா அம்மாவாங்க. மல்லிகா. ஐயா திருச்சிற்றம்பலம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். இயல்பாய ஈசனை எந்தை தந்தை என் சிந்தை மேவி உரைகின்றானை முயல்வானை மூர்த்தியை தீர்த்தமான தியபகன் திரிசூல தன்னன் கையன் கயல் பாயும் கண்டல் சோல் உண்ட வேலி கலிப்பாலை மேவி கபாலம் ஆனார் மயலாய மாய குறும்பை நீங்க வலி வைத்தார் வலியே போது நாமே, வலி வைத்தார் வலியே போது நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மயமாய மாயக்குரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதுனாமே. இங்க முதல்ல மயல் என்பது மயக்கத்தை தருகிறது. நாம் என்ன பண்றோம், ஒன்று உலகிலேயே மயங்கி விடுகிறோம், இல்ல பெருமானுடைய திருவடியாகிய அருளியலே மயங்கி விடுகிறோம். அப்ப அது ஒரு மயக்கம். அந்த மயக்கத்தை தருகிற இந்த உயிருக்கு பெருமான் கொடுத்த உடம்பு எதனாலே வந்தது, மாயாத அனுவினைக்கினாலே வந்தது. அதனால அது மாயக்குரம்பை என்று சொல்லுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. வந்தவாசி தென்பகொல்லி அம்மாவாங்க. 9வது பாட்டு. செற்றதோர் மனமொழி. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். 9வது பாட்டுமா? சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா செற்றத்தோர் தானுங்க ஐயா? ஆமாமா. சற்றதோர் மனமொழிந்து சிந்தை செய்து. செற்றதோர் மனமொழிந்து சிந்தை செய்து சிவமூர்த்தி என்றெழுவார் சிந்தையுள்ளார் புற்றதோர் நோய்களைந்தி புலகமெல்லாம் காட்டுவான் உத்தமன்றோ நாததெல்லாம் கற்றதோர் நூலினன் களிறு செற்றான் கழிப்பாலை மேய கபால பாணர் மற்றிதோர் மாய குரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே, மற்றிதோர் மாய குரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. பொதுவாகவே மனம் படைத்தவன் மனிதன் சொல்லுவாங்க. ஆனா வெறும் மனம் மட்டுமா இருக்குது? அது மனத்துக்கு மேல இன்னும் இருக்குது. என்ன மனம், அதுக்கப்புறம் மனம், அதுக்கு மேல அந்த 4 சொல்லுவாங்க. சித்தம், அகங்காரம், புத்தி. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம்னு நம்ம ஐயா வந்து சிவஞான இதுல சொல்லுவார். உண்மை விளக்கம் அதுல
அந்த அந்த கரணங்கள் 4. ஆக இங்க மனம் ஒழிந்த சிந்தை என்பது முதலில் இருக்கிற மனத்தை விட்டு சித்தத்தை சிவன்பாலே வைக்கிற சிந்தையிலே செல்ல வேண்டும் என்ற வகையில அந்த கரணங்கள் 4ஐயும் நினைவுறுத்த பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பொருதலங்கள் நென்முடியான். ஆண்டாள் அம்மா வாங்க. கேட்டுக்கிறீங்க. நன்றி நன்றி. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம். வாழ்க வாழ்க. சித்ரா சித்ரா வாங்க. ஐயா கேட்டுக்கிறேங்க ஐயா. அடியான் பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கேன். சரி பஸ்ல போறீங்க. ரைட். வாழ்க வாழ்க. அடுத்து வந்துட்டேன். குமார்ன்ற புதுசா வந்திருக்காங்க. குமார் ஐயா இருக்கீங்களா? ஐயா ஐயா இருக்க. அடியாருங்க பாட பாட நால்வருக்கு காலம் ஆயிட்டு இருக்கு. அடியாருங்க பாட பாட நால்வருக்கு காலம் ஆயிட்டு இருக்கு. அடியான் கேட்டுக்கிறேங்கய்யா. சரி நன்றி நன்றி ஐயா. சிவாயிரம் சிவாயிரம். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க ஐயா. ஸ்ரீதேவ் ஐயா. ஆறு 12 10 இருக்காங்களா? தேவையா மியூட் ஓபன் வாங்கய்யா. உங்களை பாட சொல்றாரு பாரு ஐயா. ராஜா ஐயா. திருச்சிற்றம்பலம். கடைசி பாட்டு. மாறெங்கனே ஏழை நெஞ்சே இகழாது பரந்தொன்றாய் நின்றாய். ஐயா கடைசி பாட்டுங்க ஐயா. 6ஆம் திருமுறை 12வது பதிகத்துல 10வது பாட்டு. பொருதலங்கள். பொருதலங்கள் நீன்முடியான் போராரங்கன் புட்பகந்தன் பொறுப்பின் மேதோடாதாக இருநிறங்கள் நடுக்கெய்த எடுத்திடுதலும் ஏந்திரையால் தான் வெறுவ இறைவன் நோக்கி கரதலங்கள் கதிர்முடியார் அஞ்சினோடு கால்விரலால் ஒன்று கடிப்பாலைய வருதலங்கள் மாய கூரம்பை நீங்க வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. வழி வைத்தார் கவ்வழியே போதும் நாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வருதலங்கள் மாய குரம்பை நீங்க வருதல் அங்கமாக நாம் பிறந்து உலகத்தை திரும்பி மீண்டும் மீண்டும் வருகிறோம். அதனால வருதலையே அங்கமாக கொண்ட இந்த மாய குரம்பை மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்காக வருகின்ற இந்த மாய குரம்பை அது என்ன ஆக வேண்டும்? இரவாத இன்ப அன்பு பெற வேண்டும் என்பதற்காக வழி வைத்தார் அவ்வழியே போதுனாமே என்று அதற்காக சிவஞானமாகிய வழியை வைத்திருக்கிறார் என்று சொல்கிற சிவஞான செய்தியை கூறும் பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி அடுத்தது 6ஆம் திருமுறை 13வது பதிகம். திரு படிச்சலாமா? இன்னொரு பதிகம் 13வது திரு புறம்பயம். ராஜாயா முடிச்சிடலாம். இன்னொரு 10-12 நிமிஷம் இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. புறம்பயம் 6ஆம் திருமுறையிலே 13வது பதிகம். திருத்தாண்டகம் பொதுப்பண்ணாக என்ன நேரம் அரிகாம்பராதே பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 46வது தலமாக கும்பகோணம் திருவையாறு சாலையில் உள்ளது. பெருமான் சாட்சிநாதர் அம்பாள் கரும்பண்ண சொல்லி என்ற பெயர். இங்கு இதற்கான பெரிய புராண பாடல் 306 தலைமயிர் 300 தலைமயிரை பறித்துண்ணோம். 300வது பாடல் தலைமயிரை பறித்துண்ணோம். தலையின் மயிரை பறித்துண்ணும் தாதி அமலர் மறைத்தாலும் நிலையிலாதா நிலைமையினால் மறைக்க ஒண்ணுமோ எண்ணும் விலையில் வாய்மை குறுந்தொகைகள் விளம்பி புறம்போந்து அங்கமர்ந்தே இலைகள் சூழப்படையார் சேரிடங்கள் பிறவும் தோழ அடைவார். விடுதலையில இருந்து பெருமானை வழிபட்டு விட்டுத்தான் உணவு உண்பேன் என்று
முதல் உண்ணாவிரதம் இருந்து அதன் மூலமாக அரசன் அந்த அந்த தடைகளை எல்லாம் நீக்க அந்த பெருமானை வழிபட்ட பின்னர் மற்ற தலங்களை பக்கத்தில் உள்ள பிற தலங்களையும் வணங்கினார் என்று சொல்கிற போது அந்த பிற தலங்களிலே இந்த புறம்பயமும் வரும்னு சீக்கிய உரையில இருக்குது. அதனால அந்த தலம் வாழ்க வாழ்க. கொடி மாட நீள் தெருவு கூடல் கோட்டூர் கொடுங்கோளூர் தன்வளவி கண்டியூரும் நடமாடு நல்மருகல் வைகினாடும் நலமாகும் ஒற்றியோர் ஒற்றியாக படுமாலை வண்டரையும் பழனம் பாசூர் பழையாரும் பாற்குளமும் கைவிட்டின்னாள் கொடியேறு மேனியராய் பூதம் சூழ புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. திருப்புறம்பயத்தை வணங்குகிற போது அவருடைய நினைவிலே வந்த மற்ற தலங்களை எல்லாம் பட்டியலிட்டு பெருமான் எல்லா ஊரும் இருந்தான், ஆனாலும் புறம்பயத்திலே இருக்கிறான். அதனால புறம்பயம் நம்மூர் என்று போயினாரேன்னு புறம்பயத்தை நோக்கி அவருடைய பாடல் வாழ்க வாழ்க. அடுத்து முற்றொருவர் போல முழு நீராடி. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள். சிவாய நமங்க ஐயா. முற்றொருவர் போல முழு நீராடி முளை திங்கள் சூடி முன்னோலும் பூண்டு ஒற்றொருவர் போல உறங்கு வேண்கை ஒளிவளையை ஒன்றென்றா எண்ணுகின்றார் மற்றொருவர் இல்லை துணை எனக்கு மால் கொண்டார் போல மயங்குவேற்கு புற்றரவங் சார்ந்து பூசும் சூழ புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே புறம்பயம் நம்மூரென்று போயினாரே. சிவாய நம. புற்றரவ கச்சார்ந்து பூதம் சூழ. புற்றரவ பாம்பு எடுத்து தன்னுடைய பெல்ட்டை கட்டினாராம். எதுக்காக? அந்த தாருகாவனத்து முனிவர்கள் பகைமை நோக்கி அனுப்பின்ற பாம்புகளை எல்லாம் நட்பாக்கி தன்னுடைய திருமையிலே அணிந்து கொண்டார் என்ற வகையில பகையை நட்பாக்கும் தன்மை என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. ஆகாத நஞ்சுண்ட அந்தி வண்ண. ஐயா போரூர் செண்பகவல்லி அம்மா முனுசாமி ஐயா மியூட் ஓபன் பண்ணுங்கய்யா. சரஸ்வதி அம்மா வாங்க. ஆகாத நஞ்சுண்ட வந்தி வண்ண அறிந்தலையமா கணங்கொண்ட பொற்றோன் மேல் ஏகாசமா விட்டோன் என்றோன் திவ திருவே பள்ளி என்றார்கில்லே புக்க பாகேந்தும் கொள்ளார் பலியும் கொள்ளார் பாவியின் கண்ணுள்ளே பற்றி நோக்கி போகாத வேடத்தற் பூதம் சூழ புறம்பயனம் ஊரென்று போயினாரே. நம சிவாய. போகாத வேடத்தரு பூதம் சூழ புறம்பயமே நம் ஊரென்று போயினாரே. அவரை யார் யாரை எப்படி ஆட்கொள்ளோ அந்தந்த வகையிலே அவரை ஆட்கொள்வான். அதனால அவர் வேடர் வாங்கிய வேடர் வேடத்திலையும் பண்ணுவான், முனிவர் வேடத்திலையும் போவான் என்ற மாதிரி சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பன்மடிந்த இல்ல அதுல போரூர் செண்பகவல்லி அம்மா படிக்கிறீங்களா? ஆமா, 4வது பாட்டு. பன்மறிந்த வெண்தலை. இல்ல நான் அப்புறம் படிக்கிறேன் ஐயா. சரி, அடியேன் படிக்கையா. சிவாயன். பல்மலிந்த வெண்தலை கையில் ஏந்தி பனிமுகில் போல் மேனி பவந்த நாதர் நெல்மலிந்த நெய்த்தானம் சோற்று துறை நியமம் துருத்தியும் நீடூர் பாச்சில்
கல்மலிந்து ஓங்கு கழுநீர் குன்றம் கடலாகை காரோணம் கைவிட்டின்னாள் பொன்மலிந்த கோதையரும் தாமும் எல்லாம் புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. இங்க பெருமான அப்பர் சிவபெருமானை அப்பர் பெருமான் எப்படி கூப்பிடுறாரு? பவந்தநாதர் என்ற ஒரு சொல்லாலே குறிப்பிடுகிறார். பவந்தர் என்பதற்கு என்ன பேரு? பவம் என்று சொன்னால் அவன் ஐந்தொழில் செய்கிறான். இந்த உலகத்தை படைப்பவன், காப்பவன், துடைப்பவன், மறைப்பவன், அருள்பவன் என்ற அந்த பவன் என்ற சொல்லை வைத்து அந்த பவந்தநாதர் என்ற சொல்லாலே குறிப்பிட. அது நல்ல அருமையான தமிழ் சொல். சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவனனை ஆட்கொண்டு அழித்திடுமாகில் அவன் தனையான் பவன் எனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னாள் அழைத்தால் இவன் நம்மை பன்னாள் அழைப்பொழியான். ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்று அவன் ஐந்தொழில் செய்கிறானே என்ற அந்த உருக்கம் வந்தால் பெருமான் நம்மளுக்கு எதிர்ப்படுவான்னு சொல்லி காட்டு. அதனாலே அந்த பெருமானை பவந்தநாதர் என்ற பொருளாலே குறிப்பிடுகிற மாதிரி அமைந்த பாட்டு இது. ஐந்தொழிலை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. செத்தவர்தம் தலைமாலை கையிலேந்தி. அரியன் பிடிக்கிறேன் ஐயா. செத்தவர்தம் தலைமாலை கையில் ஏந்தி சிரமாலை சூடி சிவந்த மேனி மத்தகந்த யானை உரிவை மூடி மடவாளோடு மான் ஒன்றேந்தி அத்தவத்த தேவர் அறுபதி மன்மர் 600 ஆடல் காட்டி புத்தகம் கை கொண்டு புலித்தோல் வீக்கி புறப்பயணம் நம்மூர் என்று போயினாரே. புறப்பயம் நம்மூர் என்று போயினாரே. திருச்சிற்றம்பலம். அதாவது கைலாய மலையில 60 6100 என்று 6060 பேருக்கு அவர் தன்னுடைய ஆடல் காட்டினார் என்று ஒரு வரலாறு சொல்வார்கள். அதனால அந்த 6060 தேவர்களுக்கு தன்னுடைய ஆடல் காட்சியை காட்டினார் என்று சொல்கிற பாடல். என்ன பண்ணாரு? அவர் கையிலே புத்தகம் கை கொண்டு புலித்தோல் வீக்கினார். புலித்தோல் வீக்கியது வீரத்தின் அடையாளம், புத்தகம் கை கொண்டது அன்பின் அடையாளம். அவன் சிவஞானமாகிய புத்தகத்தை கையிலே ஏந்திருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அந்த அதை வைத்துத்தான் அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4 உறுதி பொருளை சனகர், சனந்தனர், சனாதன, சனத்குமார் 4 உபதேசம் செய்தார். அதனாலே புத்தகம் கை கொண்டு புலித்தோல் வீக்கி கைலாயத்திலிருந்து அவன் ரம்பயத்துக்கு வந்து சேர்ந்தான் என்று சொல்கிற பாடல். அடுத்து நஞ்சடைந்த கண்டத்தன். முனுசாமி ஐயா வாங்க. வாங்க. நஞ்சடைந்த அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்குகிறேன். நஞ்சடைந்த கண்டத்த வெந்நீராடி நல்ல புலியதல் மேல் நாகம் கட்டி பஞ்சடைந்த மெல் விரலால் பாகமாக பரதுரையே நின்றோர் பவள வண்ணார் நஞ்சடைந்த கண்டத்த வெந்நீராடி நல்ல புலியதல் மேல் நாகம் கட்டி பஞ்சடைந்த மெல் விரலால் பாகமாக பரதுரையே நின்றோர் பவள வண்ண துஞ்சிடையே வந்து துடியும் கொட்ட துண்ணென்றெழுந்திருந்தேன் சொல்ல மாட்டே புன்சடையின் மேலோர் புனலும் சூடி புறம்பயம் நம்மூரென்று போயினாரே துஞ்சிடையே வந்து துடியும் கொட்ட துண்ணென்றெழுந்திருந்தேன் சொல்ல மாட்டே புன்சடையின் மேலோர் புனலும் சூடி புறம்பயம் நம்மூரென்று போயினாரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி. விடிகாலப்புற உறக்கம்தான் சுகம்னு நினைக்கிற ஒரு ஆன்ம இயல்பு. அதனால அந்த துஞ்சுடையே வந்து துடியும் கொட்ட என்று காலையில ஐயோ 5 திருமுறை தமிழ் ஓசை படிக்கணும் அப்படின்னு 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்த உடனே அந்த இது அதுக்காக
துஞ்சுடையே வந்து துடிகொட்டுதல் என்பது 5 மணிக்கு அலாரம் வச்சு வந்து 5:30 ஐயா பெருமாள் நேத்து விடிஞ்ச வெளிச்சத்தை தாங்க படிக்கிறேன். நேத்து நைட்ல இருந்து கரண்ட் கட்டுங்கய்யா இங்க. இங்க கரண்ட் இல்ல. இப்ப வெளிச்சத்துல வெளியில உட்கார்ந்து பாக்குறேன் ஐயா. நீங்க சொன்னது அப்படியே பொருத்தமாகுது. அப்பர் சாமி சொன்னாரியா அங்க இருக்குது சரி துஞ்சுடையே நன்றா. நன்றி நன்றி. தூக்கத்துக்கு அலாரம் அடித்தல்லத அப்பர் சாமி வாக்கு. வாழ்க வாழ்க. துண்ணின்று எழுந்திருந்தேன் சொல்ல மாட்டேன். ஆக திருமலை தமிழோசை படிக்கிறோன்ற எண்ணத்தை பெருமான் அந்த உருவாக்குகிறார் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பரியிலங்கு கையறு மழுவன்று. நடராஜ ஐயா வாங்க. அடுத்தவங்க கீதா தேவி இருக்கீங்களா? கீதா தேவி. சரி, அடுத்து தயாராக வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாழ்க வாழ்க. மர இலங்கு கையர் மழு ஒன்றேந்தி மறைக்காட்டென்றோர் மழலை பேசி செறி இலங்கு தின் தோல் மேல் நீரு கொண்டு திருமுண்டமாவிட்ட திலக நெற்றி நெறி இலங்கு கூந்தலார் பின் பின் சென்று நெடுங்கண் பணி சோர நின்று நோக்கி பொறி இலங்கு பாம்பார்த்த பூதம் சூழ புறம்பயம் நம்மூரென்று போயினாரே புறம்பயம் நம்மூரென்று போயினாரே. நன்றிங்கய்யா. ஒரு விலங்கு பாம்பார்த்து பூதம் சூழ பாம்பை எடுத்து தன்னுடைய திருமேனியில உலவிட்டு பகையை நட்பாக்கி கொண்ட செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நில்லாதே பல்லோரும் பலிகள் வேண்டி. வாங்க தனலட்சுமி அம்மா வாங்க. தனலட்சுமி. திருச்சிற்றம்பலம் ஐயா. நில்லாதே பல்லோரும் பலிகள் வேண்டி நிறைவளையார் பழி பெய்ய நிறையும் கொண்டு கொள்ளேறும் கொக்கரையும் கொடு கொட்டியும் குடமூக்கீழங்கொழிய குளிர்தன் பொய்கை நல்லாளை நல்லூரே தவிரேன் என்று நரையூரிட்டாம் போல பொல்லாத வேடத்தர் பூதம் சூழ புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே பொல்லாத வேடத்தர் பூதம் சூழ புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். சொல்லுதல்னா செதுக்குதல். கல்ல செதுக்கி சிலையா மாத்துவாங்க இல்லையா? கல்லுல வேண்டாத பொருள் எல்லாம் நீக்கிட்டா அது வந்து சிலையா மாறி போகும். இவங்க புதுசா உருவத்தை உருவாக்குவதில்லை. இருக்கிற கல்லுல அதை செதுக்கி 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 தேவையற்றதை நீக்கிவிட்டா அது அருமையான சிலையாக மாறி. அதுக்கு பொல்லுதல்னு பேரு. இவன் பொல்லாத வேடத்தன், அது சுயம்பு மூர்த்தி, அதனால தான் தோன்றின்னு பேரு. அதனால பொல்லாத வேடத்தன் என்பது சுயம்பு மூர்த்தியாகிய தான் தோன்றி பெருமானை உணர்த்துகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. விடையேறு நீர் அணிந்து. பத்மாவதி அம்மா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா. படிக்கிறையா படிக்கிறையா அம்மா பொன்னோசல் படிக்கிறான்ட்டு வாங்க. சரி வாழ்க. நித்திலாமா வாங்க. அடுத்தது கணபதி ஐயா வாங்க. வேதிய செல்வி லைன்ல இருக்காங்களா? திருச்சிற்றம்பலம். ஆமா. விடையேறு நீரணிந்தோர் ஆமை பூண்டு வெண்தோடு பெய்திடங்கை வீணை ஏந்தி திரையேறு சென்னி மேல் திங்கள் தன்னை திசை விளங்க வைத்து கந்த செந்தி வண்ணர் அரையேறு மேகலையால் பாகமாக ஆறிடத்தில் ஆடர் அமர்ந்த ஐயன் புறையேறு தாமேரி பூதன் சூழ புறம்பயம் நம்மூர் என்று போயினாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா.
ஆறிடத்தில் ஆடல் அமர்ந்த ஐயரு. பெருமான் ஆடுவது உலகியல் நிலைக்காக, பாடல் என்பது அருளியல் நிலைக்காக. அருளிய உலகியல் இருந்து அருளிற்குமாக வேதியியல் செயல். வாழ்க வாழ்க வாழ்க. அதனாலதான் வேதியியல் செயல். அடுத்து 10வது பாட்டு, கடைசி பாட்டு. கோவாய எந்திரன். கடைசி பாட்டு 6, 13, 10. கோவாய இந்திரன். கோவாய இந்திரனுள் குமரனும் விநாயகனும் பூவாய பீடத்தின் லயனும் பூமியாலும் தானும் ஆவாய இன்னிசைகள் பாடியாடி பாரிடமும் தாமும் பறந்து பூவால ஒன்றை பொறிவுண்டாட்டே புறம்பயம் நம்மூரென்று பூவால ஒன்றை பொறிவுண்டாட்டே புறம்பயம் மூரென்று போயினாரே போயினாரே. பாட்டு வருதியா? பாதி பாதி வருது, பாதி வரமாட்டேன். வாய இந்திரனும் தாராக குமரனும் விக்கிர விநாயகனும் பூவாய வீடத்தின் மேலேனும் இழந்தானும் பாலாய இசைகள் பாடிய அரிடமும் காவும் பறந்தபற்றி அந்த ஒன்றை வடிவந்தார் பயம் என்று போயினாரே பரமொன்றென்றும் போயினாரே. வாழ்க வாழ்க. நான் முழுசா படிச்சிடறேன். கோவாய இந்திரன்குள் கிட்டாராக குமரனும் விக்கின விநாயகனும் பூவாய பீடத்து மேலயனும் பூமி அளந்தானும் போத்தி சைப்ப பாவாய இன்னிசைகள் பாடியாடி பாரிடமும் தாமும் பறந்து பற்றி பூவார்ந்த கொன்றை பொறிவண்டாக்க புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. பூவார்ந்த கொன்றை பொறிவண்டாக்க புறம்பயம் நம் ஊரென்று போயினாரே. சிதம்பரம். இதோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிமிஷம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ பொன்னூசல் பாடி திருக்கடம் அடைப்பித்து வாழ்த்து. பாடுறேன். பொன்னூசல் பொன்னூசல் படிங்க. திருக்கடம் அடைக்கிறதுக்கு பத்மாவதி. செங்குளவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குளவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குளவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குளவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குளவு பூன்முளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றி ஐயா. அடுத்து திருக்கதம் அடைப்பித்த விடுவின் வெகுளி வேட்கை. வாழ்த்து படிக்கிறையா பத்மாவதி அம்மா? வாழ்த்து படிக்கிறேன்.
அம்மா இருக்கீங்களா? திருக்கோதம் அழைக்கப்படும். அடியேன் படிச்சிடையா. படிங்க. விடுமின் வெகுளி வேட்கை. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனி இல்லை. உடையான் அடிக்கு பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின். அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே. உடைபட்டு உருகி போற்றுவோம் போயங்கண் வாழ்வான் புகழ்களையே. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளோ, எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லதோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துய தீர்க்கவே. எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருந்தால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன் விளையாட்டதே. வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கம் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். பூமேன் கோதை உமை ஒரு பாகனை ஓமம் செய்து உணர் மீன்கள் உள்ளத்தார் காமர் காய்ந்த பிரான் கடம்பத்துறை நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. நாமம் ஏத்த நம் தீவினை நாசமே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பின் கீழே 12 திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்று திருநாவுக்கரசு சுவாமிகளின் 6ஆம் திருமுறைகளை பாராயணம் செய்து வந்தோம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழிமைகளால் வணங்கி இன்று இரவு 9:50 திருத்தொண்டர் தொகையுடன் நாயன்மார் புகழ்பாடிய நால்வர் என்ற தலைப்பின் கீழே சந்திப்போம் என்று கூறி அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.